ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போ யூனிட் 3 மோஷன் அண்ட் பிளேனோட ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 9. இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணிடுது. அந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இனிஷியல் வெலாசிட்டி கிட்ட கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒய் டைரக்ஷனில் தான் இதோட இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். அதாவது மோஷன் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் நடக்குது. ஓகேங்களா? ஆக்சலரேஷன் டைமை பொறுத்து வேரி ஆகும், பட் டைரக்ஷனை பொறுத்து வேரி ஆகுது. எக்ஸ் டைரக்ஷன்ல 10 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு வரும், ஒய் டைரக்ஷன்ல 4 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு வரும் ஒர்க் ஆகும். இது இருக்குது. ஓகேங்களா? ரைட் பாயிண்ட். அட் டைம் டி இட்ஸ் கோஆர்டினேட், அதாவது ஒரு டைம் டீல அதோட கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னா இந்த கோஆர்டினேட் ரீச் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஜீரோ ஆரிஜின்ல இருந்து கிளம்புது. ஓகேங்களா? ஆரிஜின்ல இருந்து கிளம்பி ஒரு கோஆர்டினேட், அதாவது 20, ஒய் நாட் அப்படிங்கிற கோஆர்டினேட் இப்படி அந்த பாயிண்ட்ல இருக்குது. இப்படி இருந்ததுன்னா நமக்கு அந்த டைம் டி வந்து எவ்வளவா இருக்கும், இதோட ஒய் நாட் வேல்யூ எவ்வளவா இருக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுக்கு இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு பெஸ்ட் வந்து கார்ட்டீசியன், அதாவது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் தான். ஓகேங்களா? ரெக்டாங்குலர் கோஆர்டினேட், அதை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஐ வெக்டார் ஜே வெக்டார், அதாவது ஐ வெக்டார் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தெரியும். அந்த ஐ வெக்டார்ங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல யூனிட் வெக்டார் அப்படின்னா எந்த ஒரு மேக்னிடியூடையும் அந்த யூனிட் வெக்டாரோட நம்ம பெருக்குனா அதுக்கு அதோட டைரக்ஷன் நமக்கு கிடைச்சிரும். புரியுதுங்களா? இது ஜஸ்ட் டைரக்ஷன் மட்டும் தான் சொல்லுமே தவிர வேற எதுவும் சொல்லாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஜே வெக்டார் ஒய் டைரக்ஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ ஆக்சலரேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கு. இப்போ நீங்க பாருங்க. இப்போ என்னன்னா கன்சிடர் பாருங்க. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது எல்லாமே நான் கரெக்டா எழுதியாச்சு, வெக்டர் ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ என்னன்னா நம்மளுக்கு இதை சால்வ் பண்றதுக்கு ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஒன் டைமென்ஷனல் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா அப்போ நீங்க இந்த ரெடிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும் போது இப்போ நம்ம எக்ஸ் டைரக்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் கன்சிடர் பண்ணுச்சுன்னா பாருங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலா நம்ம எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ எனக்கு எக்ஸ் வந்து 20 மீட்டரா இருக்கும்போது எனக்கு டைம் என்னன்னு தெரியல வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் எக்ஸ் நாட், என்னுடைய பார்ட்டிக்கு வந்து இனிஷியலா ஆரிஜின்ல இருந்து கிளம்புறதுனால டைம் ஈக்குவல் டு ஜீரோங்கிற டைம்ல ஆரிஜின்ல இருந்து கிளம்புறதுனால எக்ஸ் நாட் வந்து ஜீரோ ஆயிருக்கு. ஈக்குவல் யூஎக்ஸ், அதாவது வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன். இங்க பாத்தீங்கன்னா இனிஷியலா என்னோட வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன் ஜீரோ. கரெக்டா? அதுல என்ன இருக்கு பாருங்க, வெறுமனே ஜி மட்டும் தான் இருக்கு, பிளஸ் ஜீரோ ஐ. ஓகேங்களா? அப்படிங்கும்போது அதோட வேல்யூ ஜீரோ. ஓகேங்களா? பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஏ வந்து ஆக்சலரேஷன் எக்ஸ் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டம் படி பாசிட்டிவ் வேல்யூ வச்சலாம். அது மட்டும் இல்லாம நான் கோஆர்டினேட் சூஸ் பண்றதுல ஜென்ரலாவே ஐஏ பிளஸ் அப்படிங்கும்போது இதை தான் மீன் பண்ணணும். ஓகேங்களா? அதனால நீங்க கோஆர்டினேட் எதுவும் மாத்தணும் அவசியம் கிடையாது. ஓகே, எல்லாம் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ அதுல இருந்து நம்ம டைம் வெளியே கண்டுபிடிச்சிடலாம் 2 செகண்ட். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா அதே 2 செகண்ட்ல தான் அந்த ஒய்யோட மோஷன் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ எக்ஸோட மோஷன் 2 செகண்ட்ல பாருங்க. பாருங்க, டைம் ஜீரோவா இருக்கும்போது இதோட ஆரிஜின்ல இருக்கு. அதே மாதிரி டைம் வந்து, அதாவது டைம் டி வந்து 2 செகண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ 2 செகண்டா இருக்கும்போது இது வந்து இந்த பார்ட்டிகிள் வந்து எக்ஸ் 20ங்கிற பொசிஷன் அடைஞ்சிருச்சு. அதே போலதான் ஒய்ங்கிற டைம்ல வந்து ஒய்ங்கிற பொசிஷன் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப சிம்பிள். அதுக்கு நம்ம அதே ஒன் டைமென்ஷனல் ஈக்குவேஷன் தான், ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு யூஒய் டி பிளஸ் ஹாஃப் ஏடி ஏ ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ இதுல பாத்தீங்கன்னா இன் ஒய் நாட், ஏன்னா ஒய் நாட் போட்டிருக்க அந்த அந்த டைமிங், ஏதாவது 2 செகண்டுங்கிற டைம்ல நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒய் நாட் மைனஸ் ஜீரோ ஈக்குவல் ஜீரோ. இதுக்கு இது இனிஷியலா வந்து அது குவாடினேட் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறது புறப்பட்டது. ஓகேங்களா? ஈக்குவல் டு யூஎக்ஸ் யூஒய். இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 ஜே. இங்க 5 தான் போடணும், ஏன்னா இது ரெண்டுமே ஒரே கோஆர்டினேட், அதாவது சாரி ஒரே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால வெக்டார்ஸ். ஸோ 5t பிளஸ் ஆஃப் ஏ ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்ட்ரெயிட்டா பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால 4t ஸ்கொயர். ஸோ டிக்கு பதிலாக நம்ம 2 போடணும். அந்த டைம்ல நமக்கு ஒய் நாட்டோட வெளியே கிடைச்சிடும். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதே கான்செப்ட்ல தான் நம்ம வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் இருக்குது. இது விஷயம் என்னன்னா ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க, ஆக்சலரேஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்க, இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி என்ன இதை பத்தி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆக்சலரேட் வெலாசிட்டி கொடுத்தாச்சுன்னா நம்ம ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் வந்து ரொம்ப பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஆக்சலரேஷன் வச்சு நம்ம அழகா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சொல்றது? ஓகே, தேங்க்யூ.